அனைவருக்கும் வணக்கம். இன்று வேலுண்டு வினையில்லை. அந்த முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலின் சிறப்புகளைப் பற்றித் தெரிந்து கொள்வோம். சண்முகப் பெருமானை தியானிக்க அவர் கையில் இருக்கும் வேலாயுதமும் நம் நினைவுக்கு வரும். வல்வினைகள் யாவற்றையும் நீக்க வல்லது முருகன் கை வேலாயுதம். அசுரனாம் சூரபத்மனையே ஆட்கொண்ட ஆயுதம் அல்லவா சக்திவேல். வேலவனின் அடியார்களை தீவினை எதுவும் நெருங்காதபடி வேல் வடிவில் முருகனின் அருள் துணை நிற்கும். வாழ்வில் தீர்க்க முடியாத சங்கடங்கள், கடன் தொல்லை, மனதையும் உடலையும் வாட்டும் பிணிகள், நல்லதொரு வேலை வாய்க்காமை, கல்யாணத் தடைகள், தம்பதியிடையேயான மனப்பிணக்குகள், குழந்தைச் செல்வம் இல்லாமை, இப்படியான சகல பிரச்சனைகளையும் அவற்றுக்குக் காரணமான முன் வினைகளையும் களைந்து நல்வாழ்வு தரும் வல்லமை முருகன் கை வேலாயுதத்துக்கு உண்டு. ஆம், வேலாயுதம் சாட்சாத் ஆதிசக்தியின் அம்சம். சிக்கல் திருத்தலத்தில் முருகன் சக்திவேல் பெற்ற கதையும், சக்திவேலை கொண்டிருப்பதாலேயே முருகனை ஞான சக்திதரர் என ஞான நூல்கள் போற்றுவதுமே அதற்குச் சான்று. ஆக வேலாயுதத்தை துதித்து வழிபட வேலவனையும் அவன் தாய் ஆதிசக்தியையும் சேர்த்து வணங்கிய பலன் கிடைக்கும். வேலவா போற்றி போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி, ஓம் சக்தி வடிவேலா போற்றி போற்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.